ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அம்மாவோட பர்த்டேக்காக ஒரு லன்ச் டேட் போகிறோம். நான், அப்பா, அம்மா எல்லோரும். ஸோ அதுக்கு தான் கெட் ரெடி மாதிரி குட்டியாக பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் கிளம்ப போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீரம் போட்டுக்கிறேன், ஃபேஸ் சீரம். சிம்பிளாக கிளம்புறதுக்கு 2 ரீசன். ஒன்று, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஃபுல்லாக வெயிலாக இருக்கா, ஒன்றும் நம்மளுக்கு இது இல்லாமல் இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு டைமும் இல்லை, அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் கிளம்பவும் முடியும். ஒரு 1 minute. ஓகே, இப்போ அடுத்தது லாக்மே பீச் மில்கோட மாய்ஸ்சரைசர் தான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சேஜ் ஆப்போதெரபி அவங்களோட கோகோனட் லிப் பாம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஒரே விஷயம் தான் எனக்கு பிடிக்காது, நான் அப்படி எடுத்து போடுறது. ஸோ இது நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே போட்டுருவேன். ப்ளஸ் ஒரு டிஷ்யூ கையில் வச்சுப்பேன். இந்த மாதிரி. இதை தவிர ரெஸ்டால் இஸ் ஃபைன் வித் திஸ் ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது ஆக்சுவலாக. ஓகே, அடுத்தது மாய்ஸ்சரைசர் அப்படி எடுத்துகிட்டு. பட் இந்த ஸ்டெப்புக்கெலாம் நீங்கள் வந்து நல்லா டைம் கொடுத்து பண்ணணும். எனக்கு டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் குயிக்காக பண்ணுறேன். மேக்கப்புக்கும் சரி, ஸ்கின் கேருக்கும் சரி, நல்லா ஒரு ஸ்டெப்புக்கு நடுவில் நல்லா டைம் கொடுத்து மேக்கப்பில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா டைம் கொடுக்கணும். ஸ்கின் கேரில் மசாஜ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெப்பும் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஸ்கின்ல டைமுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நிஜமாகவே நம்ம ஸ்கின்க்கு பெனிஃபிட் கொடுக்கும். ஓகே, அடுத்தது நான் வந்து சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டாக்டர் ஷெத்தோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். ஆல்மோஸ்ட் காலி. அண்ட் ஆல்சோ வந்து வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டு உள்ளே தான் இருக்க போகிறோம். அது ஏசி இதுதான்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டால் போதும் அப்படின்ட்டு போடுறேன். இட் டிபெண்ட்ஸ், நம்ம வந்து வெயிலையே இருக்க போகிறோமா, வெயில் படாமல் இருக்க போகிறோமான்றதை பொறுத்து we have to. எனக்கு இந்த சன்ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சதே வந்து இது வந்து ஒயிட் கேஸ்ட் கொடுக்காது. அண்ட் அது ஆல்சோ நீங்கள் ஒரு 5 to 10 minutes கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இது ரொம்ப அப்படியே ஆயிலியாக அப்படிலாம் இருக்காது, நல்லா வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ தட் இஸ் மை ஃபேவரட் பார்ட் அபவுட் திஸ் சன்ஸ்க்ரீன். ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் இருக்குனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ எப்படியும் சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். அதுக்குள்ளே நான் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல் சும்மா சிம்பிளாக என்ன போடுறேன்றதை பண்ணி போட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ஒரு போனி போட்டுட்டேன். என்னோடய கோ டு ஹேர் ஸ்டைல் மாதிரி இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஹேர் ஸ்டைல். உங்களுக்கு வந்து என்ன ஹேர் ஸ்டைல் கம்ஃபர்டபுள்னு சொல்லுங்கள். சம்மராக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி, ஒரு போனி டெயில் போட்டேன்னா அவா அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு இங்கெல்லாம் அந்த முடி படாமல் அப்படி. ஆனால் எனக்கு ஃப்ரீ ஹேரும் பிடிக்கும். பட் தென் இருந்தாலும் இது வந்து கோ டு மாதிரி. ஓகே, இது நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ நான் என்னோட கன்சீலர் மட்டும் போட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட போகிறதில்ல, கன்சீல் மட்டும் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் ஐம் திங்கிங் ஐ ஹாவ் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அங்கெல்லாம் வந்து
I'm using the concealer to match it up. இதை வந்து ஒரு 1 மினிட்க்கு வந்து லைட்டாக அது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகும் போது மசாஜ் பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி சூப்பராக நம்மளுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும் அப்படின்னு நான் ஒரு இதில் பார்த்தேன். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக இதாகிடுச்சா? இப்போ வந்து டேப் தான். ஓகே, ஓகே, அடுத்தது வந்து நான் பாண்ட்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கன்சீல் பண்ண இடத்துக்கு மட்டும் லைட்டாக அது வந்து மூவ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக செட் பண்ணுறதுக்காக. இப்போ எக்ஸஸாக லைக் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸஸாக இருக்காங்களா அதை வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக அப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அப்படியே போக போக செட் ஆயிரும். நவ் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக டச்சப் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக தான் ஐப்ரோ டச்சப் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்கல. இனிஷியலாக எனக்கு பிடிச்சிது, பட் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பிடிக்கல. எனக்கு இதோட பேரும் மறந்து போச்சு. உங்களுக்கு ஏதாவது ஐப்ரோ கிட் வந்து ரெக்கமெண்டேஷன் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னா இது வந்து ஷார்ப் பண்ணாலும் அது ஒரு மாதிரி உடஞ்சி 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 போயிட்டே இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் எவர் ஐப்ரோ பென்சில் இதுதான். நான் முன்னாடிலாம் பெருசாக ஐப்ரோக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா தான் சரி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு இதை பண்ண ஆரம்பித்தேன். அதனால் இப்படி எக்ஸஸ் டஸ்ட் பண்ணி விட்டுருவேன். அது எனக்கு பழகி போச்சு. அண்ட் அதுக்கப்புறமா காஜல். இது வந்து கலோசல் காஜல், மேப்ளின் கலோசல் காஜல். ஓகே, நான் ரொம்ப லைட்டாக தான் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு வெஸ்டர்ன் லுக் தான் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து ஐலைனருக்கு வந்து நான் ஜோபின்ற பிராண்ட்லேருந்து ஐலைனர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஐ லைக் டு கீப் இட் வெரி தின். எனக்கு இப்படி பார்த்து போட வரல, நான் கண்ணாடி பார்த்து போட்டு வந்துடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுட்டேன். ரொம்ப வெளியீஸாக போட்டிருக்கேன். ஸோ அதனால ரொம்ப ஆடா அப்படிலாம் தனியாக தெரியாது அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ அடுத்தது வந்துட்டு நான் எனக்கு பெருசாக எதுவுமே போடலன்றனால என்ன கெட் ரெடின்னு எனக்கு தெரில. லிப் லைனர். இது வந்து அகெயின் ஃப்ரம் த பிராண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர், ஷேட் பர்கண்டி 09. எனக்கு ஆக்சுவலாக இந்த ஷேடே ரொம்ப பிடிக்கும். தனியாக இண்டிவிஜுவலாக இதை போட்டாலே சூப்பராக இருக்கும். ஓகே, அவுட்லைன் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஜூடியோவோட லிக்விட் லிப்ஸ்டிக் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நியூட் பிங்க் 03 அப்படின்ற ஷேடு. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஷேடு வந்து எனக்கு செட் ஆகுதுன்னு நானாக நினச்சிக்கிட்டேன். அதனால் எனக்கு இது பிடிச்ச ஷேடும் கூட. தெரியுதா? இந்த மாதிரி லிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே, ரெசிடியூ எல்லாமே வந்து கையில் வந்துடும். ஸோ தட் நம்மளோட டீத்தை வந்து அது ஒரு மாதிரி பிக்மெண்டடாக காட்டாது. லைக் அது ஒரு மாதிரி இல்லைனா லிப்ஸ்டிக் வந்து பல்லில் பட்டு ஒரு மாதிரி நம்ம பேசும்போதே ஆடாக தெரியும் இல்லையா? ஸோ அந்த இது இருக்காது. இன்றைக்கி வந்து ஐ வாண்ட் டு கீப் இட் மேட், அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். நான் வந்து எந்த க்ளாஸும் போடல. ஸோ இவ்வளோ தான் மேக்கப். நான் பெருசாக இன்றைக்கி வேறு எதுவும் போடல. ஆக்சுவலாக ஐ தாட் ஆஃப் யூஸிங் அந்த சீக் டிண்ட் இதெல்லாம், பட் தென் வேணாம், நம்ம இப்படியே வச்சுப்போம். ஓகே, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே முடிச்சிருச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் மேக்கப் ஃபிக்ஸர் நேச்சுரல் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து எனக்கு இதோடது ஒன்று தான் பிடிக்காது, ஏன்னா அதோட ஸ்மெல்லு. மற்றபடி இது கொஞ்சம்
நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இதை அப்படியே காய வச்சுட்டு நான் வந்து கிளம்ப போகிறேன். ஃபுல் லுக் காட்டுறேன். ஃபுல் லுக்கு காட்டுறேன்ட்டு ஃபுல் லுக்கு ஷூட் பண்ணவே இல்லைங்க, மறந்துட்டேன். ஆக்சுவலி ஒரு ஃப்ராக் தாங்க போட்டிருந்தேன். மேபி இன்னொரு வீடியோவில் எப்பயாவது நான் வந்து அதை ஷூட் பண்ணேன்னா உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி இந்த வீடியோவில் அங்கங்கே கிளிப்பிங்ஸில் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து பார்பிக்யூ நேஷனில் தாங்க லஞ்சுக்கு புக் பண்ணியிருந்தோம் டேபிள். அம்மா இந்த மாதிரி பஃபேலாம் போனதில்லை, அம்மாவும் அப்பாவும் அப்படின்றதுனால எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் போய் எதுக்குப்பா பெருசாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம ஏதாவது பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு இது அவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டர் தான் இல்லையா, ஸ்டார்டருக்கு மின் சட்னியும் மேங்கோ சாஸ், மயனைஸ், சில்லி சாஸ் இதெல்லாமே சைட் டிஷ்க்கு வச்சுருந்தாங்க. அண்ட் கிரில் அந்த இதுவுமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. காஜன் பொட்டேட்டோ உங்கள் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். அதுக்கப்புறமா இந்த கிரில்டு ஐட்டம்ஸில் வந்து நான் அந்த பைனாப்பிள், பன்னீர் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். மஷ்ரூமும் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன் நான், அம்மா சாப்பிட மாட்டாங்க. கிறிஸ்பி கோல்டன் ஃப்ரை கார்ன் இதுவுமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அங்கே இருக்க ஸ்டார்டரில் எது ரொம்ப ஃபேவரெட்டுன்றத சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்னா அந்த காஜன் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் அந்த கிரில்டு பன்னீர், அதுக்கப்புறம் அந்த கட்லெட் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டு கொண்டு வர சொல்லி ஆளுக்கு ஒரு மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது ஏர்லியராகவே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கான பஃபேவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஆல்சோ வந்துட்டு சூப்பில் கொஞ்சமாக சால்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால அதை திருப்பி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்ற அளவுக்கு அவங்களோட சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்க? ஓவராலாக நம்மளோட சவுத் இண்டியன் டிஷ்ஷும் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணுன்னு நினைப்போம் இல்லையா, பாஸ்தா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. டெசர்ட்டுக்கும் நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. நான் பொதுவாக எப்படி அப்படின்னா ஸ்டார்டரில் சூப்பராக சாப்பிட்ருவேன். என்னோட ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து அதில் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறமா மெயின் கோர்ஸில் ஏதாவது ஒரு வாய் அந்த மாதிரி டேஸ்ட் பார்க்குறது மட்டும்தான், மற்றபடி பெருசாக எடுக்க மாட்டேன். டேரெக்டாக டெசர்ட்க்கு போயிடுவேன். டெசர்ட்டில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. குல்ஃபிலாம் இருந்துச்சு. நாங்கள் ஒன்று மட்டும் வாங்கி சும்மா டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டோம், எல்லாருக்கும் ஒன்று வேண்டாம் அப்படின்ட்டு. ப்ளஸ் இந்த ப்ரௌனி செம்மையாக இருந்துச்சு. இது ஏதோ ஒரு ஹல்வாங்க, எனக்கு பேர் மறந்துச்சு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்பிக்யூலாம் நமக்கு வந்து பர்த்டே இல்லை ஆனிவர்சரி அந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் அப்படின்னா அந்த மாதிரி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் சாமியும் கும்பிட்டாச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், அம்மாவோட பர்த்டேக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அது கூடவே சேர்த்து நாங்கள் இந்த படியும் வாங்கியிருந்தோம் வெள்ளியில். ஸோ அதையும் சேர்த்து இன்றைக்கி சாமிகிட்ட வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும், அதனாலேயே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணிக்கோங்க. பாய்.